கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 44 அதிகாரம் 21 நாம் வாசிக்கலாம். நான் கர்த்தர் உன்னை உருவாக்கினேன். ஆம், கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்தையும் அழகாக நேர்த்தியாக படைத்தார். ஆனால் தேவனுடைய உருவாக்குதலை, தேவனுடைய படைப்பை விரும்பாத ஒரு சத்துரு இந்த பூமியிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சத்துரு கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய சமாதானத்தை கொல்ல, நம்முடைய வாழ்க்கையை அழிக்க சத்துரு வகை தேடுகிறான். ஆனால் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த பிசாசின் தலையை நசுக்கி இருக்கிறார். சிலுவையிலே இயேசு நமக்காக மரித்ததினால் சத்துருவை மேற்கொள்ள அதிகாரத்தை, வல்லமையை கர்த்தர் நமக்கு, மனுக்குலத்துக்கு கர்த்தர் கிருபையாக அளித்திருக்கிறார். ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்துருனுடைய வல்லமையை இயேசு என்ற நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கட்டளையிடுங்கள். நிச்சயமாக இயேசு என்ற நாமத்துக்கு முன்பதாக சத்துரு நிற்க முடியாது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இயேசு என்ற நாமத்தினால் நீர் அழகாக நேர்த்தியாக உருவாக்கின அந்த வாழ்க்கையை அனுபவித்து சத்துருவை மேற்கொண்டு இந்த பூமியிலே முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பத்தை போன்று அழகாக உமக்காக ஜொலிக்க, பிரகாசிக்க அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்லை.